ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டுக்குள்ள ஒரு புதிய லெந்து நாட்களை காணக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். லெந்து நாள் என்பது நம்மையே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நாள். ஆண்டவர் கொடுத்த இந்த நாட்களிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். நாம் போய்கொண்டிருக்கிற பாதை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். பைபிள்ல யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். The Lord will fight for you. நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். இதிலிருந்து நாட்களிலே நம்மை ஆராய்ந்து நம்மை ஒருமுகப்படுத்தி நமது வாழ்வை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும் போது நமக்காக அக்கறைப்படுகிற ஆண்டவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை கண்டு சோர்ந்து போனாங்க. எப்படி கானான் தேசத்தை போய் சேருவேன் என்று மிகப்பெரிய பாரத்தோடு கலங்கி நின்னாங்க. யுத்தத்தை கண்டு மனமுடிவு உண்டாகக்கூடிய நிலைக்குள் தள்ளப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், இந்த யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்கொள்வேன், நீங்கள் வெறுமனே அமர்ந்து என்னை நோக்கி பாருங்கள் என்று மட்டும் ஆண்டவர் சொல்கிறார். இந்த 2 நாட்களிலே நாம் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை சீர்தூக்கி பார்த்து மறு ஒப்படைப்பு செய்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், இந்த யுத்தம் என்னுடையது, உங்கள் பாதைகளை வழிநடத்த நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அர்த்தமுள்ள விதத்தில் இந்த லெந்து நாட்களை நாம் உணர்வோம், நாம் கடைபிடிப்போம். அவர் காட்டுகிற பாதையில தொடர்ந்து பின் செல்லுவோம். விட வேண்டிய பாவங்கள் எல்லாவற்றையும் உதரை தள்ளி ஒரு புது ரூபத்தோடு புது சாயலோடு ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நம்மை நடத்த முடியும், அவர் நம்மை சுமக்க முடியும், அவர் நம்மை பலப்படுத்த முடியும், அவர் நம்மை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்க முடியும். இதான் நம்பிக்கை. கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை கொடுப்போம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் வெறுமனே அமர்ந்து அவர் தருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீ தந்தை இந்த லெந்து நாட்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையே உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கிற ஆண்டவரப்பா. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் எங்களை கைவிடாத ஆண்டவர், கடைசி வரை நீர் எங்களை சுமந்து கொண்டு செல்வதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த லெந்து நாட்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மகிமையுள்ளதாய், சமாதானம் உள்ளதாய், ஜெயத்தை கொண்டு வருகிற நாட்களாக மாற்றித்தார். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய மகிமை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.